ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரைஸ் அண்ட் ஷைன் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் இந்த காலை ஜெப தியானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாவரும் கலந்து கொண்டு கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சமானவர், நம் நம்பிக்கையானவர், நம் வாழ்க்கையில் அவர்தான் மேலானவர். பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் நமக்கு செய்து முடிக்க போதுமானவர். இந்த காலை ஜெப தியானத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மேலானவர், எவ்வளவு மகிமையானவர் தகப்பனே. இந்த அரைஸ் அண்ட் ஷைன் எழும்பி பிரகாசி என்று இந்த காலை ஜெப தியானத்துக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்தை விட்டும் எழும்பி உமக்காக பிரகாசிக்க இந்த காலை நேரத்திலேயே இந்த ஜெப தியானத்தை நீர் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஜெப தியானத்தில் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் நடத்த ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இப்பொழுது கூட நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனைகளே நியூ கிரேஸ் டிவி வாயிலாக உங்கள் யாவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஆண்டவரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய நாமம் உயர்வதற்காக நாம் அவருடைய பாடல்களை பாடி துதித்து அவருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். நாம் தேவன் விண்ணப்பத்தை கேட்பவர். நாம் ஒவ்வொரு செயல்களுக்காகவும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நாம் அவர்கிட்ட நம்ம ஒரு விண்ணப்பத்துக்கு ஜெபிக்கும் போது அவர் நமக்கு பதில் தருகிற தேவன். விண்ணப்பத்திற்காக பதில் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் தேவன் நம்மை பாதுகாப்பவர், காப்பவர். மனதுருகி நமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தை இருப்பவர்களை பார்க்கிலும் நம் தேவன் அதிசயமானவர், அற்புதமான தேவன். அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்க விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்க கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்க விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்க கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிற தேவன் நம் தேவன். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவர்
ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்க விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்க கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, எங்க விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்க கண்ணீரை காண்பவரே, ஆமென். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரோடு சீசர்கள் நடந்து செல்லும் போது அந்த பாதையிலே வந்த ஒரு குஷ்டரோகி, ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்றார். அப்போ சித்தம் உண்டு சுஸ்தமாக என்று சொல்லி சுகமாக்கின தேவன் நம் தேவன். ஆமென். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, ராஜா கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, கோடி ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, எனக்காக ஜீவனை தந்தீரே, உம்மை நான் துதித்து பாடி உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். ஆமென். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அந்த காலை வேளையிலே விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சொல்லுங்க, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. குருடர்களை பார்க்க செய்த தேவன் நம் தேவன், முடவர்களை நடக்க செய்த தேவன் நம் தேவன், ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற உண்மை தேவன் நம்முடைய தேவன். அவரை துதிப்போம். ஆமென். குருடர்களை பார்க்க செய்தி, முடவரை நடக்க செய்தி, குருடர்களை பார்க்க செய்தி, முடவரை நடக்க செய்தி, ஐயா முடவரை நடக்க செய்தி, ஐயா முடவரை நடக்க செய்தி, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்க கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
ஏசையா, எங்க விண்ணப்பத்தை கேட்டவரே, எங்க கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்முடைய ஆணி பாய்ந்த காயங்களால் நாங்கள் சுகமானோம் ஏசப்பா. 1 கோடி ஸ்தோத்திரம் சொன்னாலும் உமக்கு ஈடாகாது எங்களுடைய நாவுகளால். நம் தேவன் இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டு உள்ளார். ஆமீன். அவர் நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் தந்து விட்டார். ஆமீன். நமக்கு வாழ்க்கையில் என்ன பண தேவை உள்ளதா, வாழ்க்கையில் குறைவுகள் உள்ளதா, குடும்பத்தில் பிரச்சனை உள்ளதா, எல்லாத்தையும் நம் தேவன் மாற்றி போட்டு விட்டார். ஆமீன் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 5வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 வரை. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நான் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்திவிடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளெல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் அசோக் பிரதர் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஹல்லேலூயா. அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த பிஷப் பாஸ்டர் சார்லஸ் அவர்களுக்கும் பாஸ்டர் பிராங்க்லின் இயேசு அவர்களுக்கும்
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் இந்த நாள் மார்க்க 5ஆம் அதிகாரத்தை 1-13 வசனத்தின்படி நம்ம என்ன செய்வோம், நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். ஒரு விசை நம் கண்களை மூடுவோம். மகா இரக்கமுள்ள தேவனே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் மார்க் 5ஆம் அதிகாரத்தை நீர் தியானிக்கக்கூடிய கிருபை, நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. அந்த நாம மகிமை பெறட்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் என்னன்னா, சுவிசேஷ புஸ்தகத்தில் மார்க் 5ஆம் அதிகாரம் 1-13. அதில் நம்ம தியானத்திற்காக எடுக்க வேண்டிய வசனம் என்னன்னா, அதில் 2வது வசனத்தை நாம் என்ன செய்வோம், நம்ம தியானத்திற்காக நாம் எடுப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எந்த ஊர்லேருந்து வராருன்னா, கதனேருடைய ஊர்ல இருந்து இறங்கி வராரு. அப்ப இறங்கி வந்த உடனே, இறங்கின உடனே அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன் கல்லறையிலிருந்து ஓடி வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார். அப்ப அந்த அசுத்தாவி என்ன சொல்கிறது அப்படின்னா, 13 மார்க் 5:10 சொல்லுகிறது, ஆண்டவரே, இந்த திசையிலிருந்து என்னை என்ன செய்யாதீங்க, என்னை துரத்தாதீங்கன்னு சொல்லுது. அப்போ அதே போல் மத்தேயு 15:22 சொல்லப்படுகிறது, அந்த கானானிய ஸ்திரியை பார்த்தீங்கன்னா, அந்த சிறு பெண்ணுக்கிட்ட பிசாசானவன் அவளை கொடிய வேதனைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பின்னாடியே போகிறாங்க. அப்போ இந்த அசுத்தாவி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு திசையை நோக்கி அது சார்ந்து இருக்குது. அந்த திசையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை என்ன செய்யுதுன்னா அதை கட்டி வைத்து தம்முடைய ஆளுகைகளை என்ன செய்யுதுன்னா அது வெளிப்படுத்துகிறது. அப்போ அதே போல தான் இந்த அசுத்தாவி பிடித்த அந்த மனிதன் பாருங்க, ஆண்டவரை பார்க்க வரான். அவன் எங்கிருந்து வரானா, வீட்டிலிருந்து வரல, அவன் ஆலயத்திலிருந்து வரல, அவன் கல்லறையிலிருந்து வரான், அவன் மலைகளிலிருந்து வரான், அவன் வனாந்தரத்திலிருந்து வரான். அவனுடைய சத்தம் பெரிதாக இருக்குது. அவனை யாராலும் என்ன செய்ய முடியல, அடக்க முடியாத அளவுக்கு என்ன செய்கிறான்னா அவனுடைய ஆளுகை பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதே வேத வசனம் சொல்லுகிறது, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லப்படுகிறது, உன் பெயர் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த ஆவி சொல்லுகிறது, நாங்கள் அநேகராக இருக்கிறதுனால நாங்கள் லேகியோன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப லேகியோன் என்றால் என்ன? லேகியோன் என்ன, எத்தனை பெயர்கள். அநேகர் அப்படின்னா எத்தனை பெயர். அப்ப அன்றைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் போர் படையில் இருக்கிற பொழுது, அப்போ அந்த ஒவ்வொரு போர் படைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லேகியோன் அப்படின்னா 6000 என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நாங்கள் லேகியோன் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ளாக 6000 அசுத்தாவிகள் என்ன செய்ததுன்னா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த லேகியோன் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற பொழுது அவனை அடக்க என்ன செய்ய முடியல, ஒருவராலும் முடியல. அவருடைய கூக்குரல் பெரிதாக இருக்குது. அப்ப அசுத்தாவினா என்னன்னா, அது பெயரே பார்த்தீங்கன்னா அசுத்தம் நிறைஞ்சது. அல்லேலூயா. அசுத்தம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறான்னா அந்த மனிதனானவன் வாழ்கிறான். பார்த்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த மனிதன் அவன் வீடுகளிலே தங்காமல் என்ன செய்கிறான், வனாந்தரத்தில் கல்லறைகளில் மலைகளில் வாழ்ந்து கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பிசாசனவன் என்ன செய்கிறான்னா தனிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். உன் குடும்பங்களிலே சேராத, உன் சொந்தங்களிலே சேராத, உன் ஆலயத்தில் நீ சேராத என்று சொல்லி நம்ம அநேகரை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போகிற பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னா பிசாசானவன் அவன் நம்மளை ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான்.
அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த மனிதனுக்கும் இருந்தது. அப்ப அந்த மனிதனை சந்திக்க தான் கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எப்பேற்பட்ட திசைகளில் வேணாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட அந்தகாரத்தின் கிரிகள் வேணாலும் நம்மளை என்ன செய்யலாம், சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இதோ வேதம் சொல்லுகிறது, நீங்க எந்த இடத்துல பிரஸ்தாவப்படுத்துகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் என்ன செய்வேன்னா நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் துதிகளில் மத்தியில் நான் என்ன செய்வேன், நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் அவர். இதைதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 60 வசனத்துல சொல்லப்படுகிறது, இதோ இருளானது பூமியை என்ன செய்யணும் மூடினாலும், காருருள் ஜனங்களை மூடினாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருள் பூமியை என்ன செய்து மூடிக்கொண்டு தான் இருக்கும். அந்த இருளில் இருந்து ஒரு இருள் ஜனங்களை மூடிக்கொண்டு தான் இருக்கும். நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிப்போமானால் அதிலிருந்து கர்த்தர் உதிக்கிற ஒரு வல்லமையை நம்மளால பார்க்க முடியும். இதைதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளியின் வல்லமையை நீங்களும் நானும் விசுவாசிப்போமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த திசைகளில் வேணாலும் இருக்கலாம், எந்த அசுத்தாவின் பிடிகளில் வேணாலும் இருக்கலாம், இதோ இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு முன்பாக இறங்கி ஆண்டவரே எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளியின் வல்லமை இப்பொழுது ஜனங்களுக்குள்ளாக இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த அசுத்தாவில் பிடியில் இருந்த மனுஷனை விடுவிக்க ஒருவராலும் கூடாமல் இருந்தது. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த திசைக்கே கர்த்தர் தேடி வந்தார். அல்லேலூயா. அந்த திசைக்கே கர்த்தர் தேடி வந்தார். அப்ப அதே போல நம்ம எந்த திசையில் இருக்கிறதுன்னு முக்கியம் இல்லை, நான் எந்த பகுதியில் இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை, அந்த பகுதிக்கு கர்த்தரை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அந்த பகுதிக்கு கர்த்தரை கொண்டு வாங்க. அவன் பாருங்க, அவன் வனாந்தரத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், அவன் கல்லறையில் இடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டார், அவன் மலைகளின் இடுகிற சத்தத்தை கேட்டு அவனுடைய பரிதாபத்தை கர்த்தர் கேட்டு என்ன செய்கிறார்னா அந்த பகுதிக்கு கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து இருக்க, நாம் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கிறது நீங்க விசுவாசிக்கிற பொழுது அந்த கணமே கர்த்தர் நம்மை தேடி வர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதைதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது, பார்த்தீங்கன்னா அசுத்தாவி வசிக்கும் இடம். அப்ப இப்பேற்பட்ட அசுத்தாவிகள் எல்லாம் எப்படி வசிக்கும் இடம், அது எப்படி தங்கும், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மத்தேயு 12 அதிகாரம் 43-44 சொல்லப்படுகிறது, ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனிடத்திலிருந்து புறப்படுகிற பொழுது அது வறண்ட இடத்திலும் வனாந்தரத்திலும் தேடி அது இளைப்பாறாமல் என்ன செய்யணும், தான் விட்டு வந்த வீட்டுக்கே என்ன செய்வேன், அது என்ன செய்யணும்னா திரும்பி போவேன் அப்படிங்க. அப்போ அது திரும்பி வரையில் என்ன செய்யணும்னா அது வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் இருந்தால் அது வேறு 7 பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இல்லைன்னா, ஆண்டவரே நான் எந்த திசையில் இருந்தாலும் ஆண்டவரே என்னை தேடி நீர் வருவீர் ஆண்டவரே, நான் எந்த இடத்துல நான் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பும் ஆண்டவரே, காரில் என்னை மூடினாலும் ஆண்டவரே, இருள் என்னை பூமியை மூடினாலும் ஆண்டவரே, அதிலிருந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமை பிரகாசிக்கும் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா, பிசாசானவன் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு வெறுமைகள் கொண்டு வந்தாலுமே, எவ்வளவு அலக்கழிப்பு கொண்டு வந்தாலுமே, நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இளைப்பாறுதல் ஒரு சமாதானம் இல்லைனாலுமே நம்ம அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம், கவலையே பட வேண்டாம்.
அப்போ ஒரு மனிதனில் இருந்து ஒரு பிசாசானவன் புறப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அது சாதாரணமாக போகாது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனிலிருந்து ஒரு பிசாசு போகுதுன்னா அது பாருங்க, அது வெறுமையா, எல்லாம் போற இடம் எல்லாம் வெறுமை தான். அது வறண்ட இடங்கிறது ஒரு வெறுமை தான். ஒரு சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லைன்னா அங்கேயும் ஒரு வெறுமை தான். அது போயிட்டு திரும்ப வருகிற பொழுது நம்ம சரீரம் வெறுமையா இருந்துச்சுன்னா அது திரும்ப வந்து என்ன செய்யுதுன்னா ஸ்ட்ராங்கா வந்து உக்காருது. வேறு 7 பொல்லாத ஆவிகளை என்ன செய்யுதுன்னா கொண்டு வருது. ஏற்கனவே ஒரு மனிதனுடைய சரீரத்தில் லேகியோன் அளவுக்கு பிசாசுகள் குடியிருக்கு. அப்போ அந்த மனிதனுக்குள்ளாக வேறு 7 பொல்லாத ஆவிகள் வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை என்ன செய்கிறது? படு மோசமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:2 சொல்லப்படுகிறது, அவர் மூலியமாக தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டுச்சு, அவர் மூலியமாக தான் இந்த மெய்யான ஒளியின் வல்லமை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம், பரிசுத்தாவின் மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம விசுவாசிப்போமானால் நமக்குள்ள இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்னா முற்றிலும் அழிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, எபிரேயர் 2:14-15 சொல்லப்படுகிறது. இதோ வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இறங்கி வந்தார், அவர் இரத்தத்தில் இறங்கி வந்தார், மரணத்தின் அதிகாரியான சாத்தானை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் நிர்மூலமாக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இப்பேற்பட்ட வேதனைகள் படுவன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். எப்படி அன்றைய நாட்களிலே பிசாசானவன் ஜனங்களை ஒரு மனிதனுக்குள்ளாக லேகியோன் அளவுக்கு பிசாசானவன் வந்து இறங்கி மனிதனை வேதனை படுத்தினானோ, அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தார், பரலோகத்திலிருந்து பார்த்தார், இந்த ஜனங்களை பிசாசானவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றார். நானே மாம்சத்தில் இறங்கி வரணும், நானே ரத்தத்தில் இறங்கி வந்தாதான் அப்பொழுதுதான் இந்த மரணத்தின் சாத்தானை நான் ஜெயம் எடுத்தாதான் அப்பொழுதுதான் இந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு ஒளி பிரகாசிக்கும், அப்பொழுதுதான் இந்த ஜனங்கள் மெய்யான ஒளியை பெறுவாங்க, அப்பொழுதுதான் என்னுடைய வழியிலே அவங்க நடப்பாங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. சோ அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு நான் இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் லேகியோன் அளவுக்கு பிசாசுகள் இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் அவர் மாம்சமாக இறங்கி வந்தார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் இரத்தமாக இறங்கி வந்தார், என்னுடைய வாழ்க்கையில் மரணத்தின் அதிகாரியான சாத்தானை அவர் என்ன செய்தார்? அவர் நிர்மூலமாக்கி விட்டார். அல்லேலூயா. அப்படி நம்ம விசுவாசிக்கிற பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. பாருங்க, அதுலயே 2 எபிரேயர் 2:16 சொல்லப்படுகிறது, நான் தூதர்களுக்கு உதவி செய்ய வரல, நான் ஆபிரகாம் சந்ததிக்கே நான் என்ன செய்யறேன்? உதவி செய்ய வந்தேங்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு உதவி செய்ய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. மாம்சத்தில் வந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க. அவர் ரத்தத்தில் வந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கிற பொழுதுதான் எப்படி ஆபிரகாம் சந்ததியின் என்று நம்ம அழைக்கப்படுகிற நமக்கும் அவருடைய உதவி, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிற பொழுது இந்த அசுத்தாவின் வல்லமைகள் எல்லாம் இதோ இந்த நிமிஷத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது முற்றிலும் அழிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம அதையே பெருசாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போமானா நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது. என் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா, அப்போ நான் என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போ வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 1:23 சொல்லப்படுகிறது,
அசுத்தாவியில் ஒரு மனுஷன் ஜெப ஆலயத்திலே அமர்ந்திருந்தானா. அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை, என் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு வறட்சியோடு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் அனைத்து இடங்களிலும் காணப்படுகிற பொழுது, அப்ப ஆலயத்திற்குள்ளேயே நம்ம என்ன செய்வேன்னா, இப்பேற்பட்ட ஒரு மனிதனாக நான் அமர்ந்திருக்கிற பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை நான் என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது. அல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மார்க் 5:15 சொல்லப்படுகிறது, அவனுடைய புத்தி கட்டப்பட்டதனால அந்த பிசாசுகள் வெளியேறின உடனே அவன் புத்தி தெளிந்தவனாய் அமர்ந்திருந்தான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிய, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த இந்த விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கையில் அசுத்தாவின் வல்லமைகளை நம்ம துரத்தல அப்படின்னா நம்மளோட சிந்தனை கட்டப்பட்டு விடும். நம்ம சரீரத்தை கட்டப்படுகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை ஆலயத்திலிருந்து புறப்படுகிற பொழுது அதை என்னால என்ன செய்ய முடியாது, விசுவாசித்து ரிசீவ் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தை என்னால ரிசீவ் பண்ண முடியல, அவருடைய வார்த்தை என்னால விசுவாசிக்கப்பட முடியல அப்படின்னா, அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில என்ன செய்யப்படாதுன்னா நடைபெறாது. இதைதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்களும் நானும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலைன்னா, ஆண்டவர் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை நம்மளால விசுவாசிக்க முடியாது. அந்த வார்த்தை விசுவாசிக்கல அப்படின்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடைபெறாது. ஹல்லேலூயா. அப்ப இதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய கூக்குரல் ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப அந்த ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராய் போதிச்சார்னு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிற பொழுதுதான் அந்த அசுத்தாவி என்ன செய்கிறார், அதட்டி தான் என்ன செய்கிறார், துரத்துகிறார். ஹல்லேலூயா. அதட்டுறாரு அப்படின்னா மிரட்டுறாரு. ஹல்லேலூயா. அவர் சத்தமா கூக்குரலிட்டு மிக சத்தத்தோடு பகிரங்கமா வல்லமையா என்ன செய்கிறார், அசுத்தாவிகளை துரத்துகிறார். அப்ப ஆலயத்திலிருந்து அப்ப பாத்தீங்கன்னா போதகர்கள் பரிசுத்தாவின் வல்லமையோடு அவர்கள் வல்லமையாய் பிரசங்கிக்கிற பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த அசுத்தாவின் பிடியில் உள்ளவன் அவர் அதிகாரம் உள்ளவராய் போதித்ததை ஏற்றுக்கொண்டதுனால அவ அதட்டின உடனே அந்த அசுத்தாவி என்ன செய்துன்னா புறப்பட்டு போனது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இது எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளோ, இது என்ன வார்த்தைகளோ தெரியலைங்க. அவர் அதிகாரமா சொல்றாரு, அசுத்தாவிகள் புறப்பட்டு போயின என்று சொல்லப்படுகிறது. இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் அது சத்தியமும் ஜீவனமா இருக்குது, அது சமாதானம் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு வாங்க. ஆண்டவருடைய ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ முயற்சிப்பேன் என்று சொல்லி நீங்கள் வருகிற ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையின் வல்லமை நிச்சயம் நம்ம தொடும். அந்த வார்த்தை நம்மளை நிச்சயம் தொடுகிற பொழுது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளின் வல்லமைகள் எல்லாம், எல்லா காரின் வல்லமைகள் எல்லாம் அது நீக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய உதயம், கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில உதயமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதுல இருந்து ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவரிடத்துல வருகிற பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்து வரணும். எதிர்பார்த்து அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல போறீங்க, நான் அப்படியே ரிசீவ் பண்ணணும் ஆண்டவரே, நான் அதை அப்படியே பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இதோ வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எலும்பையும் ஊனையும் என்ன செய்கிறது, உருவ குத்தி பிரித்தெடுக்கிறதக்கதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அது கணுக்களை பிரிக்கிறது, அது ஊனை பிரிக்கிறது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள அது என்ன செய்யுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னா அது பிரித்தெடுக்கிற ஒரு வேலையை செய்கிறது. அல்லேலூயா.
அப்ப நம்ம மாம்சத்துல செயல்படுகிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆவியின்படி செயல்படுகிற அளவுக்கு நம்மளை என்ன செய்யுது? உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்ப இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆலயத்துல நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இப்பேற்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் விட்டுட்டு நம் தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிற பொழுது, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10 சொல்லப்படுகிறது, ஆலயத்துல நம்ம வருகிற பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆயக்காரன் இருக்கா, இன்னொருத்தர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் அநியாயக்காரன் அல்ல, நான் விபச்சாரன் அல்ல, நான் பரிகாரன் அல்ல, நான் இவனை போல அல்ல, நான் அவனை போல அல்லன்னு அவர் சொல்லி என்ன செய்கிறாருன்னா, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன்னு சொல்றாரு. ஏதோ ஆயக்காரன் வெளியில நின்று அவர் ஜெபிக்கிறாரு. வானத்தை நோக்கி கூட அவர் தலையை பார்க்காம தன் மார்பிளை அடித்து என்ன செய்கிறார்? கேட்கிற பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னா, நம்ம ஆலயத்திற்குள்ள வந்துமே நம்ம வாழ்க்கையில் ஒரு மேட்டிமை காணப்பட்டுச்சுன்னா, ஏதோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா எதிர்த்து நிற்கிறாரு. அப்ப பெருமை யாருடைய குணமா இருக்குதுன்னா, அது பிசாசின் குணமாக இருக்குது. அல்லேலூயா. எப்படி அந்த ஆயக்காரன் அவன் தூரத்துல நின்று அவன் வானத்தை கூட அண்ணாந்து பார்க்காம தலையை குமிஞ்சு மார்பிளை அடித்து கொண்ட, ஆண்டவரே என் மேல கிருபையாய் இருமன் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆயக்காரனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில நம்ம வெளியில நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆலயத்திற்குள்ளேயும் நம்மளை தாழ்த்தாத பொழுது நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, நாளுக்கு நாள் நம்முடைய பிரச்சனைகள் என்ன செய்யினா பெருகி கொண்டே போகும். அல்லேலூயா. அப்ப பெருகி கொண்டு போறதுனால தான் இதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. மார்க் 5:5 சொல்லப்படுகிறது, அவன் வசிக்கிற இடம் எப்படி போயிடுச்சுன்னா, அவன் வீட்டுல தங்கல. லூக்கா 8 சொல்லப்பட அவன் வீட்டுல தங்காம மார்க் 5:5 சொல்றாங்க, அவர் மலைகளில் தங்குறாரு, அவர் கல்லறையில தங்குறாரு, அவர் வனாந்தரத்துல தங்குறாரு. ஏன்னா என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள வந்துட்டு என் வாழ்க்கையில என்ன செய்யல, ஒரு மேட்டுமை இருக்குது, என் வாழ்க்கையில ஒரு பெருமை காணப்படுகிற பொழுது அந்த வல்லமைகள் என்ன செய்துனா என்னை சூழ்ந்து கொண்டு காணப்படுகிறதுனால என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லாம, பிரதர் நான் வீட்டில் இல்லை பிரதர், நான் வெளியில இருக்கிறேன், சோ நான் வெளியில இருந்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, நான் ஆலயத்திற்கு வந்தாலும் நிம்மதி இல்லைன்னு நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்றோம் தெரியுங்களா? எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்மளே சொல்லியிருப்போம், ஆலயத்துக்கு போனோம் பிரதர், இன்னைக்கு என்னால சரியானபடி என்னால கேட்க முடியல. சரி நண்பர் வீட்டுக்காவது போனேன், அங்கேயும் ஒரு ஏமாற்றம் இருந்தது. ஸோ நான் தனியாக போயாவது நான் யோசிக்கலான்னு போனேன், அங்கேயும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்ப அவரை அல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, நம்மளை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு இருளின் வல்லமைகள் சூழ்ந்து இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே நம்மளை சுற்றிலும் ஒரு காரிருள் நம்மளை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து கர்த்தருடைய வெளிச்சத்தை, அதிலிருந்து ஒரு கர்த்தருடைய மகிமையை நீங்களும் நானும் எடுக்காத பொழுது ஒரு அசுத்தாவின் பிடிக்குள்ளாக மாட்டிக்கொள்வோம் என்பதை மறந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. அப்ப அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஆசாரியனை ஏற்படுத்துகிறார். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா ஆசாரிப்பு கூடாரங்களே ஆலயங்களே ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆலயத்துல நம்ம இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நம்ம காட்டுகிற பொழுது என்ன செய்வோம்னா, நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, ஒரு நிம்மதியான காரியங்களே இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது. அப்ப இதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளே வருத்தி கொள்வோம். அந்த மனிதன் பாருங்க, கல்லுகளை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டானா. அப்ப நம்ம சொல்லுவோம், பிரதர் நான் ஆலயத்துக்கு போனேன் பிரதர், ஒரு சமாதானம் இல்லை, நான் சொந்தக்காரர்கள் இடத்துல போனேன் ஒரு சமாதானம் இல்லை, என் நண்பர் இடத்துல போனேன் ஒரு சமாதானம் இல்லை, நான் தனியே போனேன் எனக்கு ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம சரியா சாப்பிடுவதில்லை, சரியா தூங்குவதும் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சரியா செய்யாதது இல்லை. அல்லேலூயா.
கல்லுகள் எடுத்தாதான் காயப்படுத்தினாதான் இல்லை. நம்ம கொடுக்கப்பட்டுள்ள வேலையை நம்ம சரியா செய்யலைன்னா அதை காயப்படுத்துறோம். நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம சரியா கவனிக்காத போது அதை காயப்படுத்துறோம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சரீரத்தை நம்ம அந்த நேரத்தில் நம்ம சரியானபடி சாப்பிடலன்னா நம்ம என்ன செய்யறோம்? காயப்படுத்துறோம். ஹல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அப்ப பிசாசானவன் தங்குகிற இடமாக போயிடும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பிசாசானவன் எப்படி செயல்படுகிறான். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது மார்க் 5:15 புத்தி கட்டப்பட்டவனாக இருக்கிறான். மார்க் 9:22-25 அது சொல்லப்படுகிறது. அந்த சிறு பையனிலிருந்து அந்த பிசாசன் அவனை பிடிச்சு என்ன செய்யுது? அது தீயிலையும் தண்ணீரிலையும் அவனை தள்ளி என்ன செய்து அலக்களித்து கொண்டே இருக்குது. அப்போ அசுத்தாவிக்கு சிறிய பையன் பெருசிய பையன் அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. அவனுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா சரி, அவன் வந்து அமர்ந்துடுவான். அப்போ அமர்ந்தான் அப்படின்னாலே அவனுக்கு நெருப்புன்னு தெரியாது, தண்ணின்னு தெரியாது, அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு தெரியாது. அவனுக்கு தேவை என்னன்னா நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்கணும். அவனுக்கு தேவை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு குரூப்பா வந்து என்ன செய்யணும்? சரீரத்தை ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. இப்படி அவன் சரீரத்தை ஆளுகை செய்யணும் இப்படி நினைச்சு என்ன செய்வானா, நாளுக்கு நாள் நமக்குள்ளாக வேதனை பெருகி கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இதைதான் வேதம் சொல்லுகிறது. மார்க் 7:25-30 சொல்லப்படுகிறது. அந்த மகளை, கானான் ஸ்திரியோட மகளை பார்த்தீங்கன்னா, அவளுடைய மகள் சிறு பிள்ளை தான் கொடிய வேதனை படுகிறாள்னு இருக்கு. அது என்னங்க கொடிய வேதனைனா, அந்த சிறிய மகளுக்கு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கூட கேப் இல்லாம வேதனை. ஒன்னா வியாதியா இருக்கலாம். அப்ப அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையாக இருக்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில வேலையின் பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அநேக பலதரப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்ப அதே நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து காணப்படுது. அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலைன்னா ஒரு சமாதானம் இல்லை. அந்த அம்மா பாருங்க, ஆண்டவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஒரு அலைக்கலைப்பு இருக்கா? நம்ம வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலை வேளையில ஆண்டவரை பின்தொடர்ந்து வாங்க. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தை நீங்க பின்தொடர்ந்து வர வர அவர் மகிமையின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்க பண்ண எப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிறு பெண்ணை விடுவித்து அவர் கட்டளின் மேல சமாதானத்தோடு அமர்ந்திருந்தாலோ அதே வல்லமை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால அந்த சமாதானத்தின் ஆவியானவர் தாமே உங்களை இளைப்பாற, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்கள் மகிழ்விக்க இப்பொழுது வருவாராக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த அம்மா பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. சீசர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த வசனங்கள் அங்கங்க சொல்லப்படும். அவங்க கூட கோவப்படுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், அவங்கள தடுத்து நிறுத்தி கொஞ்சம் சமாதானமா இருங்க அப்படின்னு பாரு. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீசர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவரே பின்தொடர்ந்து வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்களே அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏதாவது பார்த்து நீங்க செய்யுங்க அப்படிங்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்கறது நான் என்ன செய்வேன், நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில பிசாசின் பிடிகள் இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவரை தேடுகிற பொழுது உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு வல்லமை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில இறங்கியே தீரணும். ஹல்லேலூயா. மரணத்தின் அதிகாரியான சாத்தானை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிர்மூலமாக்கியே தீரணும். நம்முடைய அடிமைத்தனத்தின் நுகங்களிலிருந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்கியே தீரணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அசுத்தாவி வசிக்கிறது எப்படி, அது செயல்படுறது எப்படி. அப்ப நம்ம இதிலிருந்து நம்ம வெற்றி பெற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ வேதம் சொல்லுகிறது, லூக்கா 8 சொல்லப்படுகிறது, 28 சொல்லப்படுகிறது. அந்த லேகன் பிசாசு சொல்லுகிறா, இயேசுவே உன்னதமான தேவகுமாரனே,
எனக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லப்படுகிறது. அப்போ உன்னதமானவர் அப்படின்னா மேன்மையானவர்னு அர்த்தம். உன்னதமானவர் அப்படின்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். அப்போ உயர்ந்தவர் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது வானத்தில் அவர் மகிமையின் சிங்காசனத்தோடு அவர் சர்வ வல்லமையோடு அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாய் நமக்காக இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதனரேங்கிற ஊர்ல இறங்கின உடனே அசுத்தாவின் வல்லமைகள் என்ன செய்துன்னா ஆண்டவரிடத்துல மண்டிட்டது. அல்லேலூயா. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாவற்றையும் செய்து பிடித்தார். நமக்கு வெற்றி சிறக்க பண்ணினார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று நம்ம உலகத்துல செயல்பட்டு கொண்டுதான் இருக்குது. இன்னமும் நமக்காக பிதாவின் வலது பார்சத்துல அவர் மாட்சிமையோடு அவர் வல்லமையோடு அவர் நமக்காக வீற்றிருக்கிறார். நமக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற பொழுது இதோ இந்த நாளில் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா அசுத்தாவியின் வல்லமைகள் எல்லாம் இதோ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில மண்டியிட்டு அதை நிர்மூலமாக்கி இப்பொழுது அது பாதாளத்துக்கு போவதாக. அல்லேலூயா. சாதாரண ஒரு வார்த்தை நம்ம நினைக்கிறோம், அந்த உன்னதமானவருக்குள்ள அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அந்த உன்னதமானவருக்குள்ள அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. ஆனால் நம்ம அந்த உன்னதமானவரை தான் நம்ம என்ன செய்யலைன்னா எடுக்காமல் இருக்கிறோம். இதோ இன்றைய வாழ்க்கையில், இதோ இன்றைய நாளில் அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற அந்த வல்லமையை எடுங்க. அந்த வல்லமைகளை நீங்கள் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த அசுத்தாவின் பிடிகள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அது நிர்மூலமாக்கப்படட்டும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுகிறதுனா வேதம் சொல்லுகிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறார். உன்னுடன் அவர் நன்மை செய்பவராக என்ன செய்கிறார்? சுற்றி தீகிறார். பிசாசின் கட்டுகளை என்ன செய்கிறார்? அவர் முறிக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஒரு சில பேர் நம்ம என்ன செய்கிறோம்? அபிஷேகங்களை வாங்கியிருப்போம், வல்லமைகளை வாங்கியிருப்போம். ஆனால் நம்மளோட என்ன செய்கிறான்? பிசாசானவன் போராடி கொண்டே இருப்பான். நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் நான் அபிஷேகத்தை வாங்கிட்டேன், பாஸ்டர் நான் வல்லமையை வாங்கிட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா அவர் நன்மை செய்பவராக சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள வச்சிருக்கிற அபிஷேகம் எதுக்குன்னா நன்மை செய்தான். எனக்குள்ள வச்சிருக்கிற வல்லமை எதுக்குன்னா நன்மை செய்தான். இதோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஈவாய் கொடுத்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இலவசமாய் கொடுத்த அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் நீங்களும் நானும் நன்மை செய்ய பயன்படுத்தி நம்ம சுற்றி திரிவோமானா எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமைகளோ இதோ இந்த நாளில இந்த நிமிஷத்துல நீங்க ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால் அது நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால். தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அபிஷேகம் வாங்கிட்டோம், எனக்குள்ள வல்லமை இருக்குது, ஸோ நான் என்ன செய்வேன்? நான் பிசாசின் கிரியைகளை ஜெயிச்சிருவேன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபெயிலியர். ஆண்டவர் அபிஷேகிச்சுட்டாருங்க, ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. ஏன் அவர் நன்மை செய்யவே சுற்றி திரியாருன்னா யாருக்காவது நன்மை தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு இருக்கிறாருங்க. அவர் மனுஷனாய் பிறந்து என்ன செய்கிறாருன்னா யாருக்காவது நன்மை வேணுமா? என்னிடத்துல நன்மை நிறைய இருக்குது, ஸோ என்னிடத்துல நான் என்ன செய்யறேன்னா இலவசமாக கொடுக்குறேன்னு அவர் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும்னு அவர் சுற்றி சுற்றி ஜனங்களை சுற்றி சுற்றி வர்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஒரு அபிஷேகத்தை வாங்கிட்டேன், அப்ப நீங்களும் நானும் ஒரு வல்லமையை வாங்கிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில ஒரு நன்மை என்பது காட்டவில்லை அப்படின்னா பிசாசின் நுகங்களை நம்மளால முறிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பிசாசின் நுகங்களை முறிக்கணும் அப்படின்னா அப்போ எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள வல்லமை இருக்குது அப்படின்னா நன்மை செய்ய நம்ம என்ன செய்யணும்? நாட வேண்டும்.
இதுதான் வேதம் சொல்லுகிறது. நீ நன்மை செய்யறது நீ சோர்ந்து போகாதன்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதே போல நன்மை செய்ய நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நம்மால ஆன உதவியை நம்ம செய்கிற பொழுது நினைச்சு பாருங்க, இதோ இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தில் எப்பேற்பட்ட கட்டுகளாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தை எப்பேற்பட்ட தலைமுறை பாவத்தின் கட்டுகளாக இருக்கட்டும், அதன் மூலியமாக அசுத்தாவின் கிரியில் வல்லமைகளாக இருக்கட்டும், நன்மை செய்ய ஆண்டவரே நான் நாடுகிறேன் நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, அந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அதை நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசர் 4ஆம் அதிகாரம் 27 சொல்லப்படுகிறது, அடுத்து பிசாசானவனுக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுக்காதீங்கன்னு இருக்கு. அல்லேலூயா. இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா அசுத்தாவிகளுக்கு இருந்து நம்ம என்ன செய்யணும், விடுவித்து நம்ம நாமளே என்ன செய்யணும், அசுத்தாவின் கிரிகளை என்ன செய்யணும், நிர்மூலமாக்கணும். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லப்படுகிறது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னா பிசாசானவனுக்கு என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டா நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மை செய்பவனாக மாறிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மை செய்பவனாக மாறிட்டேன் அப்படின்னா பிசாசின் வல்லமைகளை என்னால் என்ன செய்ய முடியும், ஆட்டோமேட்டிக்காக எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. எஸ், இப்படிதான் அவங்க எல்லாம் ஜெயம் எடுத்தாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க வளர்த்து கொண்டாங்க. தம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பயம் நமக்குள்ளாக வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்பவராக அவங்க மாறினாங்க. அப்போ நன்மை செய்பவராக மாற 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 ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளாக இருக்கிற அந்த மெய்யான ஒளியின் வல்லமை அது அதிகரிக்க ஆரம்பிக்குது. அது பெருக ஆரம்பிக்க என் வாழ்க்கையில் காணப்படுகிற எப்பேற்பட்ட பிசாசின் கட்டுகளையும் என்னை கொண்டே கர்த்தர் முறியடிப்பார். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் முறியடிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் அசுத்தாவின் பிடி போராடுகிறதா, நம்ம வாழ்க்கையில் பொல்லாதாவின் போராடுகிறதா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க வளர்த்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்பவராக நீங்க மாற 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 இதோ இந்த நேரத்தில், இதோ இந்த வேளையில, இதோ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எஸ், நிர்மூலமாக்க முடியுங்க. இதை நீங்க செய்து பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் வல்லமை நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய, கிரியை செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அசுத்தாவின் துரத்த உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன், நான் வியாதியை சுகமாக்க உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10:19 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அதனுங்க சத்துருவின் சகல வல்லமைனா அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும், அவன் எப்பேற்பட்ட கிரியைகள் வேணாலும் உன் சரீரத்திலேயோ உன் குடும்பத்திலே வைத்திருக்கட்டும், நீ நன்மை செய்பவராக எனக்கு பயப்படுகிற பயத்தை நீ வைத்திருப்பே. ஆனால் இதோ இந்த நிமிஷத்துல என்னுடைய சுகமாக்கும் வல்லமை புறப்படும். இதோ இந்த நிமிஷத்துல பிசாசின் கட்டுகளை அறுக்கிற வல்லமை புறப்படும். நம்முடைய சரீரத்திலிருந்து தான் புறப்படும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாங்க. அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை போல நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இப்பொழுது உண்டாகுமானா இதோ இந்த நிமிஷத்தில் நீங்க ஒப்பு கொடுப்பாயானா இதோ உங்களுடைய சரீரத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, உங்க குடும்பங்களை விடுவிக்கும்படியாக, உங்க சொந்தங்களை விடுவிக்கும்படியாக, உங்க நண்பர்களை விடுவிக்கும்படியாக, உங்களுடைய வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் விடுவிக்கும்படியாக உங்க சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. விடுவிக்கிற வல்லமை என்னைக்குமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம சரீரத்திலிருந்து தான் புறப்படணும். சுகமாக்குற வல்லமை நம்ம சரீரத்திலிருந்து தான் புறப்படணும். அசுத்தாவின் கட்டுகளை அறுக்கிற வல்லமைகள் எல்லாம் நம்மளுடைய சரீரத்திலிருந்து தான் புறப்படணும். அப்ப பாருங்க, ஆல்ரெடி நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, அவர் வல்லமையை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க, விசுவாசித்தா போதும். நம்மளால பிசாசுகளை துரத்த நம்ம விசுவாசித்தால் போதும். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பார்த்தீங்கன்னா இவ்வகையான பிசாசுகளை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யவே
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உபவாசம் பண்ணா போதும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் 100% வைங்க. நன்மை செய்ய நீங்க 100% வைங்க. உபவாசம் என்பது ஒவ்வொருத்தருடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தை பொறுத்து தான் என்ன செய்ய முடியும், உபவாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் என்பது ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு சரீரங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய சரீரம் அநேக பாடுகளுக்குள்ள அநேக உபத்திரவங்களுக்குள்ள சோர்ந்து போயிருக்கும். அப்போ அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உபவாசங்கள் அரை நேரம் நீங்கள் போட்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மார்க் 9:29 வேதம் சொல்லுகிறது, இவ்வகையான பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்திலும் புறப்படுகிற வல்லமை புறப்படும். அப்போ உங்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா மாறுதுன்னா, பிசாசுகளை துரத்துறதா மாறுது. உங்களுடைய உபவாசங்கள் எப்படி மாறுதுன்னா, பிசாசுகளை துரத்தும்படியாக மாறுது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறுதுன்னா, விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நறுமை சகோதர சகோதரிய, நம்ம வாழ்க்கையில விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வாங்க. அதே போல நன்மை செய்பவராக நீங்க மாறுங்க. இதை நம்ம செய்கிற பொழுது நம்முடைய ஜபங்களும் சரி, நம்முடைய உபவாசங்களும் சரி, பிசாசு நுகங்களை முறிக்கும்படியாக இதோ இந்த கணம் அது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது நீங்க செய்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் எல்லாம், எல்லா காரூரில் வல்லமைகள் எல்லாம் எல்லாம் விலகி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியினால ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மை விரைமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருளில் இருந்தது, இருளின் மேலே என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியினர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ எப்பொழுதுமே ஒரு இருள் நம்மளை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும். ஒன்றை உருவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியினர் அன்றைக்கே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைய நாட்களிலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த இரத்தம் நமக்கு இன்னும் ஜீவனா இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஜீவன் அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு விலையேற பெற்றதாக இருக்குது. அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கிறாரு. அப்ப இதை எடுத்து நீங்களும் நானும் எழும்பி செயல்படுவோமானா, நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வளர்த்து கொள்வோமானா, நம்ம வாழ்க்கையில நன்மை செய்பவராக நம்ம இருப்போமானா, நம்ம ஜெபிக்கிற ஜபங்களும் சரி, நம்ம ஏறெடுக்கிற உபவாசங்களும் சரி, எல்லா பிசாசின் கட்டுகளை அறுக்கும்படியாக தான் அது நிச்சயம் மாறியே ஆகும். எஸ், நம்ம வாழ்க்கையில வியாதிகளை சுகமாக்குற வல்லமை நிச்சயம் அது வந்தே தீரும். நம்ம வாழ்க்கையில நாளுக்கு நாள் புதிதாகுகிற வல்லமை அது பிறந்தே ஆகணும். அந்த நாளுக்கு நாள் புதிதாகிற வல்லமை நமக்குள்ளாக வர 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 வேதம் சொல்லுகிறது, பயமுள்ள ஆவி நமக்குள்ளாக வராது, பலமும் அன்பும் தெளிந்து புத்தி ஆவி நமக்குள்ளாக வர வர, நிறைவானவர் நமக்குள்ளாக வர வர வர, குறைவுகள் இல்லாத ஆட்டோமேட்டிக்காக இதோ இந்த நிமிஷத்துல இயேசுவின் நாமத்தினால எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எஸ், அதனால நீங்க ஒன்றுக்கும் கலங்காதீங்க. எப்பேற்பட்ட வல்லமைகளையும் நம்மளால முறியடிக்க முடியும். எப்பேற்பட்ட கிரியைகளையும் நம்மளால என்ன செய்ய முடியும், அழிக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்குது. அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை வருகிற நாட்களில் நம்மளை கொண்டு செய்யட்டும். எஸ், நம்ம ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கி ஆண்டவரே, இந்த அசுத்தாவின் பிடிகளில் உள்ள உள்ளவங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து கர்த்தாவே நீர் விடுதலையாக்கின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை நீர் சாட்சியாக ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களை நீர் சாட்சியாக ஏற்படுத்தி ஆண்டவரே, அப்பா நீர் ஜனங்களை ஆண்டவரே தம்முடைய ஊழியக்காரர்களாகவும் ஆண்டவரே தம்முடைய சுவிசேஷர்களாகவும் ஆண்டவரே நீங்கள் ஏற்படுத்தி ஆண்டவரே சகல தேசங்களுக்கும் உலகங்களுக்கும் ஆண்டவரே சுவிசேஷங்கள் அறிவிக்கும்படியாக ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் ஆண்டவரே அப்பா நீர் கொண்டு வந்து நீர் சேர்ப்பீராக உமது களஞ்சியத்தில் ஆண்டவரே. இந்த நாம மகிமை பெறட்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம் இல்லையா? பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டவன் அந்த லேகியோன் பிசாசை ஆண்டவர் அந்த கதநேருடைய அந்த நாட்டில்
ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். வேதவசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினார், மையாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த இடத்துல நிறைய ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, வெகு நாட்களாக நீ கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாயா? இன்று இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். இன்று இயேசு உன்னை விடுவிக்க போகிறார். இன்று இயேசு நீ எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்தாலும் வாழ்க்கையில அவர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்ய போறார். தேவ பிள்ளையே, உன்னிமித்தமாய் அநேகர் சந்தோஷப்பட போறாங்க. உன்னிமித்தமாய் அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. உன்னிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்ற போகிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி, நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தையை கேட்டார்கள். நீ கொடுத்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மகனுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட்டு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, அவன் உமக்கு பின் செல்லத்தக்கதாக நீர் மாற்றினீர் அல்லவா? இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கட்டுக்கள்ல இருக்கிறாங்கப்பா. நீர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கடந்து செல்லுங்க, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் கடந்து செல்லுங்க. அவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறத்தக்கதாக சகல துரைத்தனங்களிலிருந்தும், அதிகாரங்களிலிருந்தும், அந்தகார லோகாதிபதிகளிலிருந்தும், கட்டுக்களிலிருந்தும் உடைய ஜனங்களை நீர் விடுதலையாக்க ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய மகிமையின் கரம் இறங்கி வரட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். தேவைகளை சந்தியும். நல்ல ஒரு மனிதனாக வாழ கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் சதா காலம் எடுத்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம். ஆமென்.